தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அயோத்தியில் ஸ்ரீராமர் கோயிலின் கோபுர உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, RSS தலைவர் மோகன் பாகவத் காவிக்கொடி ஏற்றினார். 7 கோயில்களுக்கு சென்று பிரதமர் மோடி தரிசனம். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவை அடிமைத்தன மனநிலையிலிருந்து விடுவிப்பதை இலக்காக கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அயோத்தி ராமர் கோயிலில் காவிக்கொடி ஏற்றி வைத்து பிரதமர் மோடி உரை. ஓராண்டு வேலை செய்தாலே பணிக்கொடை வழங்க வேண்டும். புதிய தொழிலாளர் சட்டத்தில் சீர்திருத்தம். உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்திய மகளிர் சாம்பியன் பட்டம் வென்றது. ரூபாய் 2900 செலவில் களையெடுக்கும் கருவியை உருவாக்கி இயற்கை விவசாயி சிவராமன் அசத்தல். ஆட்கள் பற்றாக்குறை உள்ளதால் இந்த கருவியை உருவாக்கியதாக பேட்டி. தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் திருமண நிறுத்தம். நிச்சயதார்த்த வீடியோக்களை நீக்கினார் ஸ்மிருதி மந்தனா. காயல்பட்டினத்தில் தொடர் மழை. 500 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. தமிழ்நாட்டில் அவதூறு பரப்புவதற்காக அனுப்பப்பட்டவர் ஆளுநர் ரவி. தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் வானூர் மேற்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளரை கைது செய்திட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 76ஆம் ஆண்டினையொட்டி இன்று அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளில் அரசமைப்பு சட்ட முகப்புரையை வாசிக்க வேண்டும். முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை. வைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் தாமிரபரணி ஆற்றிலும் செல்லும் வெள்ள நீரை கனிமொழி MP பார்வையிட்டார். கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் ரூபாய் 208.50 கோடியில் கட்டப்பட்ட செம்மொழி பூங்கா முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.